உங்க வாய்களை திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கும் இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே அவர் பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதை உணர்கிறவர்கள் உங்க வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது எல்லா இடங்களிலும் அவர் வந்து வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நடுவிலே அவர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க வாய்களை திறந்து துதிங்க. ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் பலனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு துணையாளராய் இருந்து, எங்கள் தேற்றரவாளனாய் இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எவ்வளவு தூரம் நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாய் பரலோகத்தில் இந்த தேவ மகிமை நம்மை நிரப்புகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியான தெய்வத்தை கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா உற்சாகத்தோடு? ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. எல்லாரும் உற்சாகத்தோடு மனதின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்க. ஆராதனை, ஆராதனை உமக்கு. இந்த மானிட்டர் கொஞ்சம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. ரெண்டு கரத்தை உயர்த்தி உமக்கு தான் ஆண்டவரே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே எல்லாரும் பின்னாடி வரையில் ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. இரட்சகரை, அந்த உன்னதரை, அவரே பரிசுத்தர், அவரே சிறந்தவர் என்பதை உணர்ந்து மறுபடியும் ஆராதனை, ரெண்டு கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, உன்னதரை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஓரிரு நிமிடங்கள் நல்ல உற்சாகத்தோடு
துதி பலிகளை, ஆராதனைகளை கர்த்தர் ஒருவருக்கே நாம் செலுத்துவோம். எங்கள் இரட்சகரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் தெய்வத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். எங்கள் உன்னதமான கர்த்தருக்கு நாங்கள் மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். நீர் ஒருவரே உயர்ந்தவர், நீர் ஒருவரே சிறந்தவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மைக்கு நன்றி சொல்கிறோம் என்று நல்ல கைத்தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தொடர்ந்து கர்த்தரை வழி நடத்தும். நம் முதலாவது நாள் மாலை கூட்டத்திலே கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் நிரப்பட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். நாம் சேர்ந்து சில பாடல்களை பாட போகிறோம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல சத்தமா ஒரு அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள். ரெண்டு பக்கம் திரும்பி சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள். ஆமென். நாம் தெரிந்த ஒரு பழைய பாடலை பாடினதற்கு பிற்பாடு நாம் பாடல் புத்தகத்தில் இருந்து சில பாடல்களை பாட போகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? இது கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தின நாள் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல சத்தமா சொல்லணும், அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் மகிழ்ந்திருப்போம், களி கூறுவோம், அல்லேலூயா பாடுவோம் என்று தெரிந்த அந்த பழைய பாடலை நாம் பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம் என்று நாம் சேர்ந்து ஒருவரும் மௌனமாக இராதபடி எல்லாரும் கர்த்தரை துதிக்கணும், எல்லாரும் கர்த்தரை பாடி அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் மகிழ்ந்திருப்போம், களி கூறுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி. நீங்க பாடுங்க, அல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? நம்புறீங்களா? கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் ஒருவனும் நிற்க முடியாது. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி சொல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி சொல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. என் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. அல்லேலூயா, அல்லேலூயா.
கரத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி, அவருடைய உன்னதமான நாமத்தை உயர்த்தும்படி. ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள் ஆண்டவரை அப்படியே துதிக்க பார்க்கலாம். நம்முடைய ஆராதனையில் தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். நம்ம ஆராதிக்கும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் பிரசன்னமாகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் உற்சாகத்தோடு. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் உம்மை துதிக்க, ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எவ்விடத்திலும் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்க நடுவிலே நீர் வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்தி, எங்கள் வியாதிகளை நீக்கினி, எங்களை அழிவுக்கு விலக்கி காத்தி, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை நீர் முடி சுட்டினீரே. அந்த கிருபை நல்லது என்று சொல்லுகிறவர்கள் ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு மட்டும் நாம் மகிமை செலுத்தணும். நம்ம வேற யாரையும் பிரியப்படுத்த வரல, வேற யாரையும் நம்ம ஆராதிக்க வரல. சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது அவர் நம் நடுவிலே பிரசன்னமாகிறார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நமக்கு அருள் செய்கிறார் என்பதுதான் அவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து ரெண்டு பக்கம் திரும்பி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைக்கு நீங்க நன்றி சொல்லணும். ரெண்டு பக்கம் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைக்கும் நீங்க நன்றி சொல்லணும். ஆமென், ஸ்தோத்திரம். நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது நம்முடைய ஆராதனைகள் மெய்யாகவே அங்கீகரிக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பாடல் புத்தகத்தில் 5வது பாடல், ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த, சொல்லுங்க பார்க்கலாம், நன்மைகளை ஒரு நாளும். கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உங்க சத்தம் உயரணும், நீங்க சத்தமா பாடணும். கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. அப்படி என்னதான் நன்மை நமக்கு செய்திருக்கிறார்? 103ஆம் சங்கீதத்தை இங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்து இருக்கிறார். எத்தனை பேர் அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னித்தார் என்று சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார், என் நோய்களை அவர் சுகமாக்கினார், என் பிராணனை அவர் அழிவுக்கு விலக்கி காத்தார், கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என்னை முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் என் வயதை திரும்ப வாழ வயதாய் மாற்றினார். இது கர்த்தர் நமக்கு செய்த நன்மை அல்லவா? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? நல்ல கைத்தட்டி. இத்தனை நன்மைகளை செய்த ஆண்டவரை, இத்தனை நன்மைகளை செய்த கர்த்தரை நாம் பாடி துதிக்காமல் இருப்பது எப்படி? நல்ல கைத்தட்டி இந்த வார்த்தைகளை சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஆமென்.
நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் உங்க ஆத்மாவை பார்த்து உங்க உள்ளத்தை பார்த்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே. என் குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நல்ல கைத்தட்டி எல்லாரும் இணைந்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து இந்த வார்த்தை எல்லாம் சொல்லுவோமா? வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நல்ல கைத்தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். என் இளமை ஒவ்வொரு நாளும் புது பலன், ஒவ்வொரு நாளும் புது ஜீவன். ஓடினாலும் நான் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லுங்க எல்லாரும் ஒரு நாளும் மறவாதே. இணைந்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஒரு முறை கூட கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி. நிறைவுடன் சொல்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் கிருப 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 ஒரு முறை கூட மறுபடியும் கிருப 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 தேவ கிருபை தேவ கிருபை
தேவ கிருபை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் கர்த்தர் செய்த ஒரு நாளும் என் தேவன் செய்த ஒரு நாளும் மறவாதே. எல்லா தேவ பிள்ளைகளும் நல்ல உற்சாக பலிகளை கரங்களை தட்டி சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்தோத்திரம். என் குற்றத்திற்கு தக்கதாய் அவர் சரி கட்டி இருந்தார், என் வாழ்வு என்றைக்கோ அழிந்திருக்கும். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்யவில்லை என்று 103ஆம் சங்கீதம் 10வது வசனம் சொல்லுது. என் பாவத்திற்கு தக்கதாய் அவர் எனக்கு சரி கட்டல. ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் அவர் எனக்கு சரி கட்டல. அப்படி செய்திருந்திருப்பாரானால் நம்முடைய வாழ்வு என்றைக்கோ அழிந்திருக்கும். இவைகளெல்லாம் செய்யாம, இதை ஒன்றும் செய்யாம தேவ கிருபை நம்மை தந்தா, இதுவே நாம் வாழ்வதற்கு காரணமாயிருக்கிறது. இதுவே இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருப்பதற்கு காரணமாயிருக்கிறது. அதை உணர்கிறவர்கள் 2 கரத்தை உயர்த்தி தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்தவர் நீங்கதான். எங்கள் குற்றங்களை மன்னித்தீர். எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்தீர். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டினீர். கழுகை போல எங்களுக்கு புது பலனை தந்தீர். இதெல்லாம் தேவ கிருபை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று விசுவாசிக்கிறவங்க என்பதை உணர்வு பூர்வமாய் ஏற்றுக்கொள்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ வேதனைகள், மரண பள்ளத்தாக்குகள் வந்த போதிலும் கர்த்தர் நம்மை அவைகளுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லையே. நம்மை பாதுகாத்த தேவன் நல்லவர் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் சத்தமா நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எவ்வளவு தூரம் கர்த்தரை மனம் விட்டு நாம் ஆராதிக்கிறோமோ, எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோமோ, அவ்வளவுக்கு அதிகமான தேவ பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உங்க உள்ளத்துல நீங்க உணர முடியும். உங்க இருதயத்தில் நீங்க உணர முடியும். எது வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள். ஆமென் என்று சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விசுவாசியோட சத்தமா ஆமென்ங்கிற துணி கேட்கணும். எது வந்தாலும் என்னை சேதப்படுத்தாது, எந்த தீமை என்னை அணுகாது. என் கர்த்தரனை தேற்றுவா, அவரே என்னுடைய நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். என்னை நீதியின் பாதையில் நடத்துவா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். என் கர்த்தர் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி அதை 100% விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று நல்ல கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. கரங்களை உயர்த்தி அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. ஒரு விசை கூட அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. நான் பயப்பட மாட்டேன் விசுவாசத்தோடு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தீமை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சத்தமா சொல்லி இருந்திருக்கணுமே. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பயப்பட மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனா அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்றவங்க நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை. பின்னாடி வரையிலும் யாரும் மௌனமா இருக்க கூடாது. இந்த ஆராதனை நேரத்துல நல்ல உற்சாகத்தோடு துதிபலிகளை கர்த்தருக்கு செலுத்தி இந்த பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம்.
ஹalleluya. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தக்கோலினார். கர்த்தரே இரண்டாவது பாடல் பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியார் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியார் அபிஷேகித்தார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே சொல்லுங்க. அஞ்சிடே 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 இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுது தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுது தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி அஞ்சிடே அஞ்சிடே என்னோடு இருப்பதா. அஞ்சிடே 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 அலைகள் படகின் மேல், அலைகள் படகின் மேல் மோதிய ஆழ்த்தினாலும், அலைகள் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அலைகள் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே மறுபடியும் ஒரு முறை கூட அஞ்சிடே 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 என் இயேசு என்னோடு இருப்பதா. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு. கர்த்தருக்கு மகிமை. வண்டர்ஃபுல். அஞ்சிடே எல்லாரும் இணைந்து அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு. உங்க வாழ்க்கை படகுல அலைகள் எழுந்து வந்து மோதுகிறதை பார்க்கும் பொழுது என் படகு வாழ்வு மூழ்கி போய்விடுமோ என்கிற அச்சத்திற்குள்ளே அநேகர் நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவா சொல்றாரு, உங்க வாழ்க்கை படகு கரை சேரும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? உங்க வாழ்க்கை படகுல கர்த்தர் உடன் இருக்கிறார். கர்த்தர் கூடவே இருந்து நம்மை ஒரு சேதமும் இல்லாமல் கரை சேர்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஆமென் என்று சொல்லுகிறவங்க, இது என் வாழ்க்கையில கர்த்தர் நடத்தி காண்பிப்பா,
அதை செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை படகுல கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 2வது நிருபத்தில் எழுதுறாரு, நாங்க பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்க எங்க பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரம் எங்களை நெருக்கினது. 8வது வசனத்துல நாங்க பிழைப்போம் நம்பிக்கை எங்களுக்கு இல்ல, எங்க பலத்திற்கு மிஞ்சின மிகுந்த பாரம் எங்களை அழுத்தின போது நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கையாயிருந்தோம். அவர் எங்களை தப்புவித்தார், அவர் எங்களை இப்பொழுது தப்புவிக்கிறார், அவர் எங்களை இனிமேலும் தப்புவிப்பார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? அதாவது சொல்றாரு, மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நாங்கள் நிச்சயித்திருந்தோம், எங்களுக்கு வேற வழியே தெரியல. இந்த படகுல இந்த கப்பல் பிரயாணத்துல நாங்கள் அமிழ்ந்து போவோம், மரணம் வரும் என்று. அதான் 9வது வசனத்தில் சொல்றாரு, மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து கர்த்தர் எங்களை தப்புவித்தார், அவர் இப்பொழுதும் எங்களை தப்புவிக்கிறார், அவர் இனிமேலும் எங்களை தப்புவிப்பார் என்று அவரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை சார்ந்து இருக்கிறீங்க? என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் என்னை கரை சேர்ப்பார் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மட்டும் மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார், கடல் மேல் நடந்து வந்து. அவர் மட்டும் நமக்கு வரலைன்னா, அந்த இயேசு மட்டும் நம்மளை காப்பாற்றலைன்னா நம்ம வாழ்க்கை அழிந்திருக்குமே. அலைகள் நீக்கியவர் அமைதி படுத்தினார், அலைகள் ஒரு முறை கூட 2 கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்ல போகிறோம். அஞ்சிடே அஞ்சிடே அஞ்சிடே. உங்க சத்தத்தை நாங்க கேட்க விரும்புறோம். நீங்க சத்தமா எல்லாரும் அஞ்சிடே அஞ்சிடே என்னேசு என்னோ மைல அஞ்சிடே அஞ்சிடே அஞ்சிடே. அப்படி ஆண்டவர் ஆராதிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் கர்த்தரோடு கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பின்னாடி வரையிலும் எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவர் அப்படி ஆராதிங்க ஆராதிங்க. நீங்க வாயில திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் பொழுது அந்த தெய்வத்தின் பிரசன்னத்தை உங்க உள்ளத்தோட உணர்வீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவியாயிருப்பார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. 2 பக்கம் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் ஒருவனும் இல்லை. சொல்லுங்க, ஒருவனும் இல்லை. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு ஜெயம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எத்தனை பேர் உண்மையா நம்புறீங்களா? கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் என் வாழ்வின் எல்லா பகுதிகளையும் அவர் வெற்றியாய் மாற்றி தருவார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்றீங்க? நீங்க விசுவாசத்தோடு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் கனப்படுத்துறார். ஹல்லேலூயா. தோல்வி இல்லை எனக்கு, நான் தோற்று
போவதில்லையே. சொல்லுங்க, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. இந்த வார்த்தை மறுபடி, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. நான் தோற்று போகாமல் எனக்கு ஜெயம் தருவதனுடைய ரகசியம் என்னன்னா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் இதை ஆமென் என்று சொல்லி ஏற்றுக்கொள்றீங்க, ஆமோதிக்கிறீங்க? ரெண்டு கரத்தை உயர்த்தி, கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால் எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இந்த பாடல் நல்ல கைத்தட்டி சந்தோஷமா பாட போறோம். பாடல் தாளிலே முதலாவது பாடு, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி, தோல்வி எனக்கு இல்லையே என்று நாம் சேர்ந்து உற்சாகத்தோடு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய கிருபை நல்லது. முடிந்த நல்ல கைத்தட்டி என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. சொல்லுங்க, தோல்வி எனக்கு இல்லை, மலைகளை மலைகளை தாண்டிடுவே, கடு பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, சதிகளை சதிகளை முறியடிப்பே, சத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை சத்தானை ஜெய். நல்ல கைத்தட்டி, நீர் என்னோடு இருக்கும் போது இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, ஆடி பாடி நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது மறுபடியும் இந்த வார்த்தைகளை, நீர் என்னோடு இருக்கும் போது நம்பிக்கையோடு எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வெற்றி வெற்றியே. வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தோரெல்லாம் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே. மூன்றாவது பாடல் நல்ல கைத்தட்டி இணைந்து, நேசித்தோரெல்லாம் சத்துருக்கள் போல மாறி என்னை பகைத்தாலுமே, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை என் இயேசு என்னோடுதான், என் இயேசு இயேசு என்னோடுதான். தாரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தாரி
நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். இல்லை 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 நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. நல்ல கைத்தட்டி விசுவாசத்தோடு இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. இல்லை அஞ்சுவதில்லை, இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். எல்லாரும் கரைகளை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் ஆராதிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு, நாம் கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு, அவரை உயர்த்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்கிற உணர்வு உள்ளவர்கள் இன்னும் நல்ல உற்சாக பலிகளை கர்த்தருக்கு நேராக எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க. அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தங்கள் தாமதமானாலும் அது நிச்சயமாய் நிறைவேறும். குறித்த காலத்திற்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்காக நீ காத்திரு, அது நிச்சயமாய் வரும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்கிற பயம் நமக்கு தேவையில்லை. அதை கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றி தருவார் என்கிற விசுவாசம் இருந்தா போதும். கர்த்தர் அதை நிறைவேற்றி தருவார். எல்லாம் கைத்தட்டி எல்லாரும் ஒரு விசை கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கர்த்தரை பாடி துதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவ சன்னிதானத்திலே எழுந்து நின்று நம்முடைய பாடல் புத்தகத்தில் 13வது பாடல், எனிக்காய் கருதுன்னவன் பாரங்கள் வகிക്കുന്നவன். இது ஒரு அருமையான ஒரு மலையாள பாடல். அதனுடைய அர்த்தம் இப்படி சொல்லுது, அவர் என் மேல நோக்கமாய் என் மேல் என்னை விசாரிக்கிறவராய் அவர் இருக்கிறதுனால நான் எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு அதை சொல்ல முடியும்? நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் வாழ்க்கையில கர்த்தர் சோதனையை அனுமதிக்கும் பொழுது நான் ஏன்னு கேட்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு அனுமதித்தது எல்லாம் நன்மைக்கே என்று கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். இந்த உணர்வு, இந்த மனப்பான்மை எத்தனை பேருக்குள்ள இருக்குது? அதான் பரீட்சை என்ற தெய்வம் அனுமதிச்சார், அதற்கு ஒரு பரிகாரத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரா. சோதித்தால் அந்த சோதனை தாண்டி செல்வதற்கு கர்த்தர் ஒரு போக்கையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். திராணிக்கு மேல ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. ஒருவேளை சோதனைகளை நம்முடைய வாழ்வில் கர்த்தர் அனுமதித்திருந்திருப்பாரானால் அதை தாண்டி செல்வதற்குரிய போக்கையும் கட்டாயம் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. எரிகிற தீயில நான் விழுந்தாலும் நான் அங்கு வெந்து போக மாட்டேன். ஏன்னா நான் தீயில விழல, கர்த்தருடைய கரத்தில் நான் விழுந்திருக்கிறேன். என்ன ஒரு அருமையான வரி பாத்தீங்களா? இந்த பாடல் அப்படிதான் சொல்லுது. எரித்தீயில் வீணாலும் நான் அங்க வெந்து போக மாட்டேன், அழிந்து போக மாட்டேன். நான் விழுந்தது தீயில் அல்ல, என் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரத்தில் விழுந்திருக்கிறேன். எந்த தீமையும் என்னை சேதப்படுத்தாது. எந்த தீமையும் என்னை அணுகினாலும் அவைகளுக்கு கர்த்தர் என்னை விலக்கி காப்பார் என்பதுதான் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணையா இருக்கிறாரு. அவர் எனக்கு அனுகூலமா இருக்கும் பொழுது யார் எனக்கு எதிராய் எழுந்து வர முடியும்? ஆமென். இந்த பாடலை உற்சாகத்தோடு நான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் இணைந்து நல்ல உற்சாக மனதோடு பலத்தோடு நான் பாடி கர்த்தரை ஆராதித்து நிறைவு செய்ய போகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனிக்காய் கருதுன்னவன் பாரங்கள் வகிക്കുന്നவன். முடிந்தா உங்க பாடத்தால கீழே வச்சுட்டு எங்களோடு சேர்ந்து நீங்களை கைத்தட்டி பாடலாம். എനിക്കായി കരുതുന്നവൻ ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ. എനിക്കായി കരുതുന്നവൻ എന്നെ കൈവിടാത്തവൻ.
என் இயேசுவின் கூட உண்டு. என்னை கைவிடாதவன் என் இயேசுவின் கூட உண்டு. பரீட்சை என்னை தெய்வம் அனுமதிச்சார், பரிகாரம் எனக்காய் கருதிச்சுண்டு. பரீட்சை என்னை தெய்வம் அனுமதிச்சார், பரிகாரம் எனக்காய் கருதிச்சுண்டு. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എല്ലാം നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. എരിത്തിയിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല. എരിത്തിയിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല. വീണത് തീയിലല്ല, என் இயேசுவின் கரங்களில, அவருடைய பாதுகாப்பின் கரத்தில் நான் பத்திரமாய் இருக்கிறேன். பரீட்சை என்னை தெய்வம் அனுமதிச்சார், பரிகாரம் எனக்காய் கருதிச்சுண்டு. பரீட்சை தெய்வம் அனுமதித்தார், பரிகாரம் எனக்காய் கருதிச்சுண்டு. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, எல்லாம் நன்மைக்காய் அறியுന്നു ഞാൻ. சொல்லுங்க, ஏனென்று கேட்க மாட்டேன். என் தேவன் எனக்கு அனுமதித்தது எல்லாம் நன்மைக்கே, என் கர்த்தர் எனக்கு கொடுத்தது எல்லாம் நன்மைக்கே. ദൈവം എനിക്ക് അനുകൂലം, അത് നന്നായി അറിയുന്നു ഞാൻ. ദൈവം എനിക്ക് അനുകൂലം, അത് നന്നായി. ദൈവം അനുകൂലമെങ്കിൽ ആരെനിക്കെതിരാകിരോ. ദൈവം അനുകൂലമെങ്കിൽ പരീക്ഷ എന്ന ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിച്ചുണ്ട്. நல்ல பலத்தோடு எல்லா தேவப்பிள்ளைகளும் நல்ல கைதட்டி ஏனென்று கேட்க மாட்டேன். എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ. എരിത്തിയിൽ വീണാലൂ അവിടെ ഞാൻ ഏകനല്ല. എരിത്തിയിൽ അവിടെ ഞാൻ വീണത് തീയിലല്ല, എൻ യേശുവിൻ சொல்லுவோம் இணைந்து. பரீட்சை என்னை தெய்வம் அனுமதிச்சார், பரிகாரம் எனக்காய் கருதிச்சுண்டு. ചോദിക്കില്ല ഞാൻ, എല്ലാം നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് അറിയുന്നു ഞാൻ. രണ്ട് കരത്തെ ഉയർത്തി சொல்லுங்க, വീണത് തീയിലല്ല, என் இயேசுவின் கரங்களிலா. சத்தமா சத்தமா, வீழ்ந்தது என் இயேசுவின். கர்த்தரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்தான் பாதுகாப்பு. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால, எந்த தீமை அவர் மேலான வைராக்கியமா இருக்கிறதுனால எந்த தீமை எனக்கு வராது என்று நம்புகிறவர்கள் மட்டும் ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்கள் கடைசி வரையிலும் தாங்க எடுத்த தீர்மானத்தை விட்டு விலகல. தானியேல் வழக்கத்தின்படி 3 நேரமும் கடைசி வரையிலும் எடுத்த தீர்மானத்தை விட்டு விலகல. இவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பாக இருந்தா. சிங்கத்தின் கெபிக்கு தப்புவித்தா, அக்கினி சூளையிலே தப்புவித்தா. அதே ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிறதுனால் அவர் நம்மையும் தப்புவிப்பார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? எரித்தீயில தூக்கி போடப்பட்ட போது ராஜா வந்து பார்க்கிறாரு, நான் 3 பேர் தானே உள்ள போட்டேன்,
நான்காவது நபர் 4 பேர் உள்ள இருக்கிறாங்களே, நான் எப்பவுமே சொல்லுவேன் அது நான்காவது நபர் கிடையாது, அது முதலாவது நபர். ஆமே. இந்த 3 பேரை தூக்கி உள்ள போட்டதற்கு பிறகு நல்லா கொஞ்ச நேரம் தாண்டி ஆண்டவர் உள்ள போயிருந்தாருன்னா வெறும் சாம்பல் மட்டும் தான் மிஞ்சிருக்கும். என்னை நம்பி இருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, என்னை நம்பி இருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ உபத்திரம் வரப்போகுது. அவங்க வர்றதுக்கு முன்னால இந்த அக்னி சூளையை நான் போறோம்னு சொல்லி ஆண்டவர் முதலாவது நபரா உள்ள போனதுனாலதான் இவங்க 3 பேரை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி அவங்களை தீமைப்படுத்தல, அவங்களை பாதிக்கப்படுத்தல, தீமையை கொண்டு வரல, அவங்க பாதிப்படையில. நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே நம்ம முன்ன தள்ளிட்டு பின்னால் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. நமக்கு சோதனை வரும் பொழுது நமக்கு முன்பதாய் போய் அவர் கோணலானவைகளை செம்மைப்படுத்துகிறவர். அவர் நமக்கு முன்பதாய் போய் பாதைகளை செம்மைப்படுத்துகிறவர், பாதுகாப்பை தருகிறவர். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்துன்னு நம்ம கேள்வி கேட்கறது விட்டுட்டு கர்த்தர் எனக்கு அனுமதித்தது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய செயல் நமக்குள்ள வரப்போகுது. ஒரு விசை கூட இந்த வார்த்தைகளை நம்ம எல்லாரும் பாட போகிறோம். ஏரி தீயில் வீணாலும் ஆவிடே நான் ஏகனல்லா. ஏரி தீயில் நல்ல கைத்தட்டி எல்லாரும் இணைந்து ஆவிடே நான் வீழ்ந்தது தீயிலல்லா என் இயேசுவின் கரங்களிலா. தீயில விழல, நான் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரத்தில் இருக்கிறேன். பரீட்சை என்ற தெய்வம் அனுமதிச்சார், பரிகாரம் எனக்காய் கருதிச்சுண்டு. சோதிக்கல எல்லாம் நன்மைக்கா சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் என்று கேட்க மாட்டேன். சோதிக்கல கரங்களை தட்டி ஓரிரு நிமிடங்கள் நல்ல உற்சாகத்தோடு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் இது கர்த்தரால் எனக்கு அனுமதிக்கப்பட்டது என்று தான் நான் சொல்வேனே தவிர ஆண்டவரை ஒரு நாள் பார்த்து கேள்வி கேட்க மாட்டேன். ஆண்டவரை பார்த்து ஒரு நாள் ஆண்டவரே ஏன் இது வந்தது என்ன கேள்வி கேட்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு அனுமதித்தது எல்லாம் அவர் நன்மைக்கே. இதை விட பெரிய பிரச்சனையில் இருந்து கர்த்தரை தப்புவிப்பதற்கு கர்த்தர் சின்ன சோதனையை எனக்கு தந்திருக்கிறார். கோரமான பெருவெள்ளங்கள் நம்மை மோதினாலும் ஸ்தோத்திரம், மதிலை மோதி அடிக்கிறது போல எழுந்து வந்தாலும் கர்த்தர் நம்மை ஒரு தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் என்பதுதான் உண்மை. கர்த்தர் நம்மை எல்லா தீமைக்கு விலக்கி காப்பா, அவரின் ஆத்மாவை காப்பா என்று நம்புகிறவர்கள் 2 கரத்தை உயர்த்தி தட்டி எல்லாரும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் திராணிக்கு மேல அவர் என்னை சோதிப்பவர் அல்ல. அவர் ஒருவேளை எனக்கு சோதித்தாலும், சோதனை அனுமதித்தாலும் அந்த சோதனையிலிருந்து தப்பித்து செல்வதற்கு அவர் எனக்கு போக்கை ஏற்படுத்துவா, அவர் எனக்கு பலனை தருவா. நான் தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவர் என்னோடு கூட இருப்பா. நான் ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் என் மேல் புரளுவது இல்லை. அக்கினியில் நடக்கும் பொழுது நான் வேகாதிருக்கும்படி கர்த்தருடைய பாதுகாப்பு என் கூட இருக்குது என்று சொல்லுகிற எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறபடினா 2 கரத்தை ஒரு விசை கூட கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் விட்டு விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம்.
எம்மாத்திரம். மலைகளை பெயர்த்தீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார். நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை சொல்லுவோம். கிரகிக்க முடியாத பெரிய காரியம், கிரகிக்க முடியாத காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறு கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறு கோலும் இது உம்மாலைத்தான் ஆகும் ஆண்டவரே. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற ஆண்டவர், ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு. புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், குறைவின்றி நடத்துவதும் கிரகிக்க முடியாத. கிரகிக்க முடியாத ரெண்டு கரத்தை உயர்த்தி சர்வ ஞானியே கிரகிக்க முடியாது காரியம் செய்தீர் சர்வஞானியே. என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. இதுதான் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. என் தேவன் எனக்கு ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை செய்வார், ஏதாகிலும் ஒரு நன்மை எனக்கு தருவார். அவர் என்னை ஒரு நாள் மறந்து போகல. சொல்லுங்க, என் தேவன், என் தேவன் எனக்காய். இதை விசுவாசத்தோடு சொல்லுவோம். என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார், கிரகிக்க முடியாது கிரகிக்க முடியாத காரியம் செய்தி சர்வ ஞானியே. அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் நமக்கு செய்கிறார். காரியம் செய்தீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இறுதியாக ஹல்லேலூயா, எல்லாம் ரெண்டு கரத்தை உயர்த்தி இறுதியாக கர்த்தரை ஆராதித்து நிறைவு செய்ய போகிறோம். இருக்கிற இடத்துல நீங்கள் அமர்ந்திருப்பவர் எழுந்து நின்று ஹல்லேலூயா, 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 ரட்சணியமும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே உரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறபடினால், நம் நடுவிலே அவர் வெளிப்பட்டு இருக்கிறபடினால் எல்லாம் கைத்தட்டி எல்லாரும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணும். எல்லாரும் மனதார ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி, என் தேவன் எங்கள் நடுவிலே பிரசன்னமானார். நாங்கள் ஆராதனை செய்யும் பொழுது அவர் எங்கள் ஆராதனைகளை அங்கீகரித்தார். நாங்கள் மனமிட்டு ஆண்டவரோடு நாங்கள் பேசின போது எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்.
என்று நம்புகிறவர்கள் ஒரு விசை கூட உற்சாகத்தோடு துதி பலிகளை கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் செலுத்துவோம். நான் கிரகிக்க முடியாத காரியங்களை, நாங்கள் கிரகிக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர்களுக்கு செய்யும்படி இந்த முதலாம் நாள் மாலை கூட்டத்திலே அவர்கள் நடுவிலே அசைவாடி கொண்டிருப்பதனால் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சணியமும் மகிமையும் வல்லமையும் கனமும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உரியது. தெய்வமே, நீ தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.